தாயே என் கடவுள் என் உலகம் நீயே என் கடவுள் என் உலகம் நீயே என் கடவுள் என் உலகம் நீயே என் கடவுள் என் உலகம் நீயே. नमस्ते नमस्ते महादेव शंभो नमस्ते नमस्ते प्रसन्नैक बंधु नमस्ते नमस्ते दयाचार மீனாட்சக்கா இன்னும் இங்கேவா இருக்க? அழகு வரல? கண்டிப்பா இங்க வருவேன்னு சொல்லியிருந்தானே. ஓ, ஒரு வேலை நேத்து மழைன்றதால வரலையே என்னமோ. ஆமா, நீ எப்படி தோப்பமா நினைஞ்சிருக்க? பின்னாடி மண்டபத்துல ஒரு ஓரம் உட்கார்ந்து இருக்கலாம்ல. சரி, சாப்பிட்டியா? நீ எங்க சாப்பிட்டு இருக்க போற? நானும் வரல, அழகும் வரல, ராத்திரி முழுக்க பட்னி தான். சரி வா, போய் எதனா சாப்பிட்டு வரலாம். வாக்கா, போயிட்டு வந்து இன்னைக்கு நீ அழக பாக்குற, அது என் பொறுப்பு. வாக்கா. மீனாட்சிக்கா, மீனாட்சிக்கா, பொந்த வச்சுன்னு உட்காந்துருக்குது. நாங்க வேற இடத்துல பொந்த தூக்க போனோம். என்ன சார், தூக்கலாமா? அண்ணே ஒரு நிமிஷம், அந்த அம்மாக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையனை வந்துட்டு இருக்கானே, இப்ப வந்துருவான். அட போப்பா, நீயும் ஆளு வருது வருதுன்னு சொல்லிக்கினே இருக்கிற, இது வரைக்கும் வந்த பாடு இல்ல. ஏண்டாப்பா, கோயில் முன்னாடி இப்படி பணத்தை வச்சிருக்கல, சீக்கிரமா எடுங்க. இப்ப எடுத்துறேங்க, சீக்கிரம் பாருப்பா. அக்கா, அழகு தினமும் காலையில சாயந்தரம் இந்த கோவிலுக்கு வருவேன்னு சொன்னா நேத்துல இருந்து வரவே இல்லையாக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாக்கா. தை மாசம் கல்யாணம் தங்கமச்சில்லாலே தாலி வாங்கி வரட்டுமா? டே, என்னடாச்சு? ராத்திரி நடந்த கலாட்டால பெட்ரோல் போட மறந்துட்டேன். பக்கத்துல தான் பங்கு, போய் வாங்கிட்டு வந்தேன். நீ போய் போட்டு வா, பக்கத்துல தான் கோயிலு, நான் நடந்தே போறேன். வேண்டாம் பரட்ட, பக்கத்துல தான் பங்கு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணா நீ வா, நான் கோயிலுக்கு போறேன். ஐயோ, சொன்னா கேட்க மாட்டியா? சரி பாத்து போ, நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். ஓரமா உட்கார வச்சு ஐயா வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டியா? எங்கடா செயின்? என்கிட்ட இல்ல சார். ஐயா கிட்ட வச்சுட்டேன் சார். என்கிட்ட இல்ல சார். ஐயா கிட்ட நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நாங்க என்ன கேனீங்களா? சொல்றது நம்புங்க சார். என் சொந்தக்காரங்க திடீர்னு செத்துட்டாங்க. நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, இந்த ஊர்ல யாருமே இல்லன்னு திடீர்னு சொந்த கொண்டாடுற? சார், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சார், எங்க அம்மா மாதிரி சார். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருக்கு சார். இந்த டெட் பாடி உனக்கு சொந்தமாடா? யாருக்கு சார் தெரியும்? வந்து கூப்பிட்டாங்க, வந்தோம், பணம் கொடுக்குறேன், இதை தூக்குனாங்க, தூக்குறோம், அவ்வளவுதான். இந்த பணத்துக்கிட்ட இருந்து என்ன தர உருவன? நம்மளா மூக்குத்தியா சொல்றா சார்? சாமி சத்தியமா நான் திருட வரல சார். அவங்க எங்க அம்மா மாதிரி சார். நாயே சார், யாராவது அம்மாட்ட போய் திருடுவாங்களா சார்? உன்ன மாதிரி ஆளுங்களா பணம் கிடைக்குதா உனக்கு கூட சொந்த கொண்டாடுவீங்களா? அடிக்காது சார். பொத்துக்கிறேன் சார், நான் திருடுதான் சார். சத்தியமா சொல்றேன் சார், இப்ப நான் திருட வரல சார். சுடுகாடு வரைக்கும் விடுங்க சார், போயிட்டு நானே திரும்பி வந்துடுறேன். இந்த கதைலாம் இங்க வேண்டாம், ஸ்டேஷனுக்கு வந்து ஐயா கிட்ட ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார். சுடுகாட்டு நானே வரேன் சார். பாவம் சார் அந்த அம்மா. சார் சார் சார், கால் விழுந்து கெஞ்சிரும் சார். இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். நல்லா தாண்டா நடிக்கிறேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு அண்ணா, சுடுகாட்டுக்கு பணம் எல்லாம் கட்டிட்டேன், நீங்க எடுத்துட்டு போங்க, நான் வந்துடுறேன். அண்ணே, அண்ணே, ஏ நில்லுங்கப்பா. என்ன இப்படி சத்தமே எல்லாம் போறீங்க? செத்து போனவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? கலிகாலம் அப்பா, செத்து போனவங்களை தூக்குறதுக்கு கூட மனுஷங்களுக்கு நேரம் இல்லப்பா. ஏதோ நாங்க 4 பேராவது இத தூக்குறதுக்கு வந்திருக்கோமேனு சந்தோஷப்படுப்பா. ஆமா. ஓ, அனாதை போனமா? ஆமா.
முன்னெல்லாம் அனாதையா ஒருத்தன் செத்துட்டாலே ஐயோ பாவம் செத்துட்டானேன்னு வருத்தப்படுவாங்க. இப்பெல்லாம் யாரு செத்தாலும் யாரும் அழறதில்ல. அதுவும் அனாதை செத்தா யாரு எழுவாங்க? அவங்க இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாங்களான்னு தெரியல, போகும்போதா சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம கூடவே இருக்கிறதா நினைச்சு ஆடி பாடி சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். அப்பதான் நம்ம சாகுற வரைக்கும் அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க. இப்ப என்ன உனக்கு? இந்த பணத்தை சந்தோஷமா வழி அனுப்பணும், அவ்வளவுதானே? அதோ பார். ஐயா ஐயா, இது அனாதை பணம். நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா. அனாதை பணத்துக்கு நாங்க வாசிக்கிறது இல்ல ஐயா, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வாசிட்டு போயிடலாம். நான் என்னப்பா சொல்ல? அப்புறம் நான் காத்தானே காத்து தரேண்ணா, காசு என்கிட்ட இருக்கு. வாங்க. அடிங்க அடிங்கண்ணா. இவனும் இங்கே, இவன் தாயும் இங்கே, இறைவா நாடகத்தின் முடிவும் எங்கே? எதிரிக்கும் இந்நிலைமை வேண்டாம், நம் எதிரிக்கும் இந்நிலைமை வேண்டாம். தேடிட்டு போச்சுடா. பாட்டி செத்து போன விஷயம் ஸ்வேதாக்காக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரட்ட ஒரு பணத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு சுடுகாட்டு பக்கமா போயிட்டு இருக்கானே. அவனை ஃபாலோ பண்றா. நாங்க நாங்க உங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து கொடுங்க சார். சரி சரி வச்சுக்கங்க, சந்தோஷமா இருங்க. முகத்துல ஈ மொக்கியதுல மூடுறா. என்னதான் அனாதை பணமா இருந்தாலும் ஒரு மாலை கூட எல்லாமே அனுப்புறது இந்த ஆத்மா வருத்தப்படும்ல. அதுக்கு என்ன சண்டே கரண்ட் இல்ல, வரட்டும். வரட்டும் வரட்டும். சரி நீங்க எங்கே இருங்க, நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். மாலை போடுங்க. ஒரு மாலை 30 ரூபா சார், எதுவும் எடுத்துக்கோங்க. சரி சார். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம்